வணக்கம். MCX சில்வர் ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மாலை 4:20 ஜூன் 25, 2026. இதில் என்னென்னா குழப்பம். முதல்ல இன்ட்ராடே பற்றி பார்த்துடலாம். இன்ட்ராடேயில் என்னென்னா, அதாவது டார்கெட் கீழே டவுன் டார்கெட் வந்து 2,12,284, 1,98,250 இந்த நிலைகளுக்கு இடையில் வந்தால் ரீபவுண்ட் ஆகும் என்பது கணிப்பு, என்னுடைய கணிப்பு. இதில் என்னென்னா, இதே மாதிரி இங்கிருந்து ரீபவுண்ட் ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி லோ வந்து 2,10,043 இதில் ரீபவுண்ட் ஆயிடுச்சு. சரி, இது இப்படியே இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா 2,27,120, 2,27,900 வரையும் போய் அங்கேருந்து கீழே இருக்கணும். இதுதான் எதிர்பார்த்த இன்ட்ராடே நிலவரங்கள். அதே சமயம் இந்த இங்கிருந்து இறங்க ஆரம்பித்ததுன்னா திரும்பவும் பழைய குருடி கதவை தொடங்கிற மாதிரி 2,12,284, 1,98,250 என்ற நிலைகளுக்கு வந்து அப்புறம் திரும்பவும் ரீபவுண்ட் ஆகணும். இது இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கான யுக்தி. சரி, இதில் இன்ட்ராடேயில் பார்க்கும்போது ஓகே, இது டிமாண்ட் ஜோனில் வந்து ஏறிச்சு, இது ஒரு பாசிட்டிவாக தெரியுது. அதே சமயம் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்லாம் என்னென்னா, இந்த வாரத்துக்கு உண்டான இதுதான் லாஸ்ட் மேஜர் சப்போர்ட்டு. 2,18,568, 2,11,249. இது என்ன பண்ணிருச்சு, இன்ட்ரா வீக் பேசிஸில் பிரேக் பண்ணிருச்சு. அதில் பிரேக் பண்ணிருச்சு. அதனால் இப்படி இது இன்ட்ரா வீக் பேசிஸில் பிரேக் பண்ணதுனால இது என்னன்னா, இப்படி இருந்திருக்கணும். இது வந்து இன்னும் இறங்கக்கூடும். எது வரையும்னா 2,03,912, 1,96,608, அப்புறம் இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகும். ஸோ வார அளவில் என்ன ஆச்சுன்னா நெகட்டிவாக காமிக்குது. ரீபவுண்ட் ஆச்சு, ஆனாலும் இந்த வார அளவில் இது டேஞ்சர் சைன். இது 2,11,249 உடைத்தது டேஞ்சர் சைன். ஆக்சுவலாக இது வார அளவில் இதுதான் மேஜர் சப்போர்ட்டு. உடைத்தது ரொம்ப டேஞ்சர் சைன். அதனால் இப்போ இன்ட்ராடே பேசிஸில் இந்த ஏற்றம் தொடருமா? இதுவரை 2,11,000, 2,27,120, 2,27,900 வரை போய் அங்கிருந்து விழுமா, அல்லது திரும்பவும் டவுன் ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆகுமா? இதுதான் கேள்வி. என்ன ஆகிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.